பட்டிமன்றத்தோட தலைப்புக்காக என்ன போடலாம், என்ன பட்டிமன்றம் நடத்தலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போனேன். வண்டி எடுத்துகிட்டு போகும்போது அங்கே ரோட்டில் 2 மனிதர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 2 மனிதர்கள் என்று சொல்வதை விட 2 நோன்பாளிகள், நோன்பு காலத்தில் 2 நோன்பாளிகள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் தோணுச்சு, ஸோ நம்ம மனிதநேயம் மலர்கிறதா வாடுகிறதா என்ற தலைப்பில் நம்ம பட்டிமன்றம் போடுவோன்னு என்ன செஞ்சேன், முடிவு செஞ்சேன். எப்போவும் எங்கள் வீட்டில் நம்ம வைஸ் பிரின்சிபல் சொல்லிட்டாங்க, ஸோ வீட்டில் கால்கட்டு, இங்கே வந்தால் பேசுகிறதுக்கு வாய்க்கட்டு, நான் பாடுபட்டு நீங்கள் எல்லாம் கேளுங்க விருப்பப்பட்டு. சரிங்களா? இன்றைக்கி முதல்ல பேசுவதற்காக எம் ஹாஜரா மனிதநேயம் மலர்கிறது என்ற தலைப்பில் பேச போகிறாங்க. நான் இன்று மனிதநேயம் மலர்கிறது பூத்து குலுங்கிறது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனிதனிடம் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய பண்பு மனிதநேயம்தான். இன்னைக்கு நம்ம உலகம் நல்லா இயங்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணமும் மனிதநேயம்தான். அதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லி எனது பேச்சை முடிக்க விரும்புகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் தெரியும், கடந்த சில வருடங்களா கனமழை பெஞ்சு பயங்கரமா செய்கூலி சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் போன வருஷம் பெஞ்ச மழையில பயங்கரமா வெள்ளம் சூழ்ந்து வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி புகுது. மக்கள் உணவில்லாமல் மின்சாரம் இல்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளான போது நமது மனிதநேயம் மிக்க பலர் பணமாகவும் உணவாகவும் மருந்து மாத்திரைகளாகவும் உதவி செய்தனர். இதிலொன்று தெரிய வேண்டாமா, மனிதநேயம் மறந்து கொண்டுதான் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு எப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு துன்பம் ஏற்படுகிறதோ, உதாரணத்துக்கு கொரோனா ஏற்படும் போது கூட எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா சமூக சேவை செய்பவர்களும் இளைஞர்களும் என எல்லாரும் ஒன்று கூடி உதவி செய்து நம்மளை காப்பாற்றினாங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம் மறந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைகளும் கூட உதவி செஞ்சுட்டு வராங்க. போன வருஷம் கனமழையால் பாதிக்கப்பட்ட போது நம்ம முதலமைச்சர் ஐயா எல்லாரும் உதவி செய்ய அழைத்த போது சில குழந்தைகள் கூட என்ன செஞ்சாங்க, உண்டியல்ல கஷ்டப்பட்டு சில்லறையா சேர்த்த காசுகளை அப்படியே தூக்கி வாரி வழங்கி உதவி பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து தெரிய வேண்டாமா, மனிதநேயம்ங்கிறது மறந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே மனிதநேயம் மலர்கிறது என்று நடுவர் அவர்கள் தீர்ப்பு வழங்குமாறு கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி எம் ஹாஜரா. ஸோ நம்ம எம் ஹாஜரா மனிதநேயம் மலர்கிறதுங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் கனமழை வச்சு என்ன செஞ்சிட்டாப்புல அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாப்புல. அதே மாதிரி கொரோனா காலத்துலேயும் மனிதநேயம் மிக்க பல மக்களை பார்த்ததாக சொன்னாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கி மனிதநேயம்ங்கிறது இல்லை. கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் யாரும் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை கூட அடக்கம் பண்ண அவங்க குடும்பத்தார்கள் என்ன செய்யவில்லை, முன் வரவில்லை. ஸோ முஸ்லீம் அமைப்புகள் தான் என்ன செஞ்சாங்க, அந்த உடலை பெற்று என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணுறதை பார்க்க முடிகிறது. அதனால் அதே மாதிரி அடுத்து என்னமா சொன்னால் கனமழை காலத்துலேயும் என்ன செஞ்சாங்க, மனிதநேயம் மிக்க மக்கள் என்ன செஞ்சாங்க, உதவி செஞ்சாங்க. நம்ம கவர்மெண்ட்டே என்ன செஞ்சிச்சு, நிறைய உதவிகள் வழங்கினாங்க. வழிபாட்டு தலங்கள் என்ன செஞ்சாங்க, திறந்து வச்சாங்க. கனமழையால் வீடு பாதிப்படைஞ்சனா வழிபாட்டு தலங்கள்லாம் திறந்து வச்சாங்க. எனவே மனிதநேயம் இருக்குது அப்படின்னு எம் ஹாஜரா பேசி தீர்ப்பு வழங்குன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக மனிதநேயம்லாம் இல்லை, மனிதநேயம் வாடுகிறது என்று பேச ஏ ஹாஜரா அவர்களை மேற்கே அழைக்கிறேன். நடுவரே, நான் மனிதநேயம் வாடுகிறது என்ற தலைப்பில் பேச வருகிறேன். ஏனால் அதுதான் உண்மை. நான் பேசுகிற ஒவ்வொரு பாயிண்டையும் நீங்க கேளுங்கள், உங்களுக்கு புரியும். ஏனால் அதுதான் உண்மை. இன்னைக்கு மனிதர்க்குள்ளேயே மனிதனை பிரித்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு மனிதர்க்குள்ளேயே பலவித பிரிவினைகள் இருக்கு. சாதி மோதல் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா நடுவரே? இன்னைக்கு மத கலவரம் நடக்கிறது இல்லை, உங்களால் சொல்ல முடியுமா நடுவரே? இன்னைக்கு மனிதநேயம் கண்டிப்பாக இல்லை நடுவரே. இன்னைக்கு மனிதர்கிட்ட தனி மனித ஒழுக்கமும் இல்லை, மனிதர்கிட்ட சகிப்பு தன்மையும்
பணக்காரவங்கெல்லாம் மேலும் மேலும் பணக்காரங்களை தான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. வறுமையில் வாடக்கூடிய ஏழைகள் இன்னும் ஏழைகளாக தான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரோட குறிக்கோளும் நம்ம பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், பணம் சேர்க்கணும். பணம் தான் இன்னைக்கு எல்லாரோட குறிக்கோளாகவும் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல ஒரு தனியார் ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா அதுக்கு அதிக பணம் வேண்டும். இல்ல வாசலே விட மாட்டான், நீ படிக்கவே வேண்டாம் வெளியில போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். அப்புறம் எப்படி நடுவரே நம்ம மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்ல, சரி ஒருவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனா அங்குள்ள மருத்துவர்கிட்ட ஈவு இறக்கமே இல்ல. பணம் இருந்தா அங்க உனக்கு சிகிச்சை பண்ணுவேன், பணம் இல்லாட்டி நீ போயிட்டே இரு, நீ வாழ்ந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான். அப்புறம் எப்படி நடுவரே நம்ம மனிதநேயம் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க நடுவரே. எனவே மனிதநேயம் வாடுகிறது என்று தீர்ப்பு வழங்கும்படி நான் விடை பெறுகிறேன். நன்றி. ஏஆஜரா அழகாக சொன்னாங்க. கணவன் மனைவி சண்டை, பக்கத்து வீட்டு சந்தை, அந்த சந்தை, இந்த சந்தைன்னு சொன்னாங்க. முக்கியமான ஒரு சண்டையை விட்டாங்க, மாமியார் மருமக சண்டை. அதான் கேட்டேன், மாமியார் மருமக சண்டையை சொல்லலையாமா அப்படின்னு அன்றைக்கி கிளாஸில் ரிஹர்சல் பண்ணும்போது கேட்டேன். சார் இப்போல்லாம் எங்கே சார் மாமியார் மருமக சண்டை போடுறாங்க? மாமியார் மருமகளும் ஒன்றுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க சார். மாமியாருக்கு மாமியாரை மருமகளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க சார், அனுசரித்து போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அதை பற்றி பேச மாட்டேன் சார்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மாமியார் மருமக இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. கணவன் மனைவி கூட இப்போ சண்டை வரதில்லை. இப்போ உள்ள லேட்டஸ்ட்டில் உள்ள கணவன்மார்கள்லாம் ஒரு படத்தில் வரும், வடிவேல் மாலா 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 மாலான்னு பின்னாடியே சேலையை பிடிச்சிட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி நிறைய கணவர்கள் அப்படி தான் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா நிறைய மாலாக்கள் இருக்கும் போல் தெரியுது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இந்த காலத்தில் சண்டையெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பேசுவதற்காக அடுத்து என் பையன் தான் பேச போகிறான். நேற்று நைட்டு அப்பா கால் வலிக்கிற கொஞ்சம் அமுக்கி விடல அப்படின்னு சொன்னேன். அவன் சொல்கிறான், நாளைக்கு எனக்கு தீர்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறான். தீர்ப்பு கொடுத்தா தான் கால் அமுக்கும், இல்லைன்னா அமுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அடுத்ததாக பேச எனது மகன் சபைஸ் ஃபௌசான் அவர்களை அழைக்கிறேன். நடுவரே, மனிதநேயம் செத்து விடவில்லை, வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு ரோட்ல யாராவது அடிப்பட்டு விபத்து ஏற்பட்டா உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து காப்பாற்றுறாங்க. எனவே மனிதநேயம் செத்து விடவில்லை. இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளிகளுக்கு A+ ரத்தம் உடனடியாக தேவைப்படும் சொன்னா அந்த மெசேஜை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலம் எல்லாரும் மொத்தம் ஃபார்வர்ட் செய்யும். மனிதநேயம் செத்து விடவில்லை. அந்த மெசேஜை பார்த்து ரத்தம் கொடுக்க அந்த ஆஸ்பத்திரி நோக்கி ஒரு படையே வேணுமான்னு கேட்காங்க. எனவே மனிதநேயம் செத்து விடவில்லை. அடிப்பட்டவங்க யாரு, என்ன சாதி, என்ன மதம், என்ன மாநிலத்துக்கார, ஆனா பெண்ணால் கூட பாக்குறது இல்ல. அதே மாதிரி ரத்தம் கொடுக்கறவனும் சாதி மதம் பார்த்து கொடுக்கறது இல்ல. அங்க ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது காப்பாற்றணும் தான் மண்டையில ஓடிட்டு இருக்கும். எனவே மனிதநேயம் செத்து விடவில்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருக்காவது அடிபட்டு மூளைச்சாவு ஏற்பட்டா உடனே அவர்களின் உறவினர்கள் மூளைச்சாவு ஏற்பட்டவரின் உறுப்புகளை தானம் செய்து வருகின்றார்கள். எனவே மனிதன் செத்து விடவில்லை. இன்னைக்கு ரோட்ல 2 பேர் சண்டை போட்டா அதை யாரும் வேடிக்கை பார்க்கறது இல்ல. 4 பேர் போய் தடுத்து சமாதானம் பண்ணி வைக்கிற காட்சியை பார்க்க முடியுது. எனவே மனிதன் செத்து விடவில்லை. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல பிரச்சனை இருக்கதான் செய்யுது. அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. கொஞ்ச நாளைக்கு மூஞ்ச தூக்கிட்டு பேசாம கொள்ளாம விலகி இருப்பாங்க. அடுத்த அந்த பிரச்சனை எல்லாம் வந்துட்டு மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எனவே மனிதனையும் செத்து விடவில்லை, செத்து போகாது, அது என்றென்றும் வாழும். எனவே மனிதனையும் மலர்கிறது என்று தீர்ப்பு வழங்கும்படி நடுவரை வலியுறுத்தி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ மனிதநேயம் செத்து விடவில்லைன்னு அழகாக எனது மகன் பேசினான். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு நியூஸ் சொல்லணும். ஸோ கேரளாவில் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட உயிரிழப்புகள், நிலச்சரிவில் மழை பெஞ்சு ஏகப்பட்ட உயிரிழப்புகள். அப்போது அங்கே ஒரு பாலம் இடிஞ்சு உளுந்து அங்கே நிறைய பிணங்களாக வந்துட்டுருக்கு. அங்கே உள்ள மக்களுக்கு உதவி தேவைப்படுது. இராணுவ வீரர்கள் இங்கே இருந்து ஒரு செவிலியர் அனுப்பலாம் பார்த்தா ஆண் செவிலியர் யாருமே இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெண் செவிலியர் பேர் சபீனா, நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த சபீனா என்ற செவிலியர், நான் போகிறேன் அங்குள்ள மக்களை போய் நான் போய் மருத்துவம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக முன் வந்தாங்க.
ஆனால் இராணுவ வீரர்கள் வேண்டாம், நீ பெண்ணாக இருக்கீங்க, பெல்ட்டு கட்டிட்டு போகணும், நீங்கள் மேலே கயிறில் தொங்கிட்டே என்ன செய்யணும் போகணும், இதில் உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, கீழே தண்ணி அப்படி என்ன செய்யுது பொங்கி அப்படி என்ன செய்யுது வெள்ளமாக ஓடுது, அதில் நிறைய பிணங்கள் வருது, நீங்கள் இதில் ஏறி போகும்போது உங்களுக்கு அது பயம் ஏற்படலாம், ஏதாவது விபரீதம் ஏற்படலாம், ஸோ உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதனால் நீங்கள் போகாதீங்க அப்படின்னு எவ்வளோ தடுத்தும் இல்லை, அங்கே உள்ள மக்களை போய் நான் கண்டிப்பாக வைத்தியம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இதை கட்டி கயிறில் கட்டி அவங்க உயிரை பணையை வச்சு அங்கே தாண்டி போய் என்ன செஞ்சாங்க, அந்த கயிறில் போய் அங்கே உள்ள மனிதர்களுக்கு ரொம்ப என்ன செஞ்சாங்க, அங்கே உங்கள் மனிதர்கள் ரொம்ப என்ன செஞ்சாங்க பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நிறைய பிணங்கள் இருந்துச்சு, நிறைய பேர் இறந்துருந்தாங்க, இவங்க போய் அங்கே போய் வைத்தியம் பண்ணி அங்கே நிறைய பேரை குணப்படுத்தினாங்க. ஸோ இது ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலேயும் வைரல் ஆச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம சிஎம் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு விருது கொடுத்துருக்காங்க, கல்பனா சாவ்லா விருது. ஸோ அப்படி ஒரு சேவை பண்ணியிருக்காங்க மனித நேயத்தை இவங்கக்கிட்ட. அதாவது இவங்க என்ன உங்கள் பேட்டையில் என்ன சொன்னாங்கன்னா, நான் இல்லை இந்த இடத்துல யாராக இருந்தாலும் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனித நேயம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ ஆனால் இன்றைக்கி சில வடநாட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டச்சு வச்சுருக்கான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அடித்து கொள்கிறாங்க. ஸோ ஒரு சிறுமி காஷ்மீரில் முஸ்லீம் என்ற காரணத்தினால ஆசிஃபா என்ற ஒரு சிறுமியை ஒரு கும்பல் என்ன செஞ்சிருக்கு, கோயிலில் வச்சு அந்த சிறுமியை பலாத்காரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதற்கு குற்றவாளிகளை கைது பண்ணி அதற்காக சில மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படுறதை பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மனிதநேயம் இருக்கிறதா என்கிற சந்தேகமே வருகிறது. எனவே கடைசியாக நமது பள்ளி மாணவன் சஃப்வான் மனிதநேயம் செத்து விட்டதுன்னு ஆவேசமாக பேச போகிறான். நடுவரே, எனக்கு ரோட்டில் ஒருத்தன் கடிப்பட்டா 2 பேர் தான் ஓடி வருவான், மற்றவனெல்லாம் நம்ம கேட்குற தேவையில்லாத வேலை, நம்ம வேலையே 1000 இருக்கு, அதை போய் பார்ப்போம், அவன் பாட்டு கடந்து போயிடுவான். எனவே மனிதநேயம் செத்து போய்விட்டது. அதே மாதிரி இன்னைக்கு ரத்தம் தேவைப்பட்டா ஆளாளுக்கு ஓடி போய் கொடுக்காங்கன்னு எனக்கு முன்னாடி பேசுகிற நண்பன் சொன்னான். இங்கே இருக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ரத்தம் தான முகாம் அதாவது பிளட் டொனேஷன் கேம்ப் நடக்கு, இங்கே எத்தனை பேர் உங்கள் அரிய ரத்தத்தை அங்கே போய் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு குடும்ப சண்டை பயங்கரமாக நடத்தான் இருக்கு. இன்னைக்கு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை நடக்குது. எத்தனையோ அண்ணன் தம்பிகளை பார்த்து அவன் என் தம்பியே இல்லை, அவனெல்லாம் எங்கம்மாவுக்கு தான் பிறந்திருக்கானா, சந்தேகமாக இருக்குன்னு சொல்றதை பார்க்க முடியுது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சின்ன சண்டை தான், ஆனால் அந்த சின்ன சண்டைக்கு போய் எத்தனையோ கணவர்கள் தன் மனைவி வேண்டவே வேண்டாம் அதை டைவர்ஸ் பண்ணிட்டு போறதை பார்க்க முடியுது. அல்லாதான் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை நடந்தாலும் அவங்களை ஒன்று சேர்க்க விடாம எரியுற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி சில சொந்தக்காரங்க ஏற்றி விட்டு கூட்டு பார்க்கறத பார்க்க முடியுது. எனவே மனிதநேயம் செத்து விட்டது என கூறிய அதே ஆணித்தரமா திருப்பலங்க கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. சஃப்வான் மிக அழகாக பேசினாப்புல. ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை வந்து அது என்ன ஆச்சு, அது டைவர்ஸ் வரையும் போகுது, அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி கோர்ட்டுக்கு போனால் பாருங்கள், கோர்ட்டில் நிறைய டைவர்ஸ் கேஸ் பார்த்திங்கன்னா புர்கா போட்டு முஸ்லீம்கள் நிற்கிறத பார்க்க முடிகிறது. இன்றைக்கி நிறைய முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, கோர்ட்டில் போய் டைவர்ஸ் வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கணவன் மனைவி பிரச்சனை நடக்கிறத பார்க்க முடியுது. ஸோ அழகாக அதை பற்றி சஃப்வான் சொன்னாப்புல. ஸோ இன்றைக்கி கணவன் மனைவி வந்து ஆரம்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கணவனுக்கும் மனைவிக்கும் கல்யாணம் ஆகுது. ஸோ கல்யாணம் ஆன உடனே முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ கணவன் மனைவி வந்து கல்யாணம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்போ பெண் வந்து முன்னாடிலாம் எப்படின்னா பெண் அழுதுட்டு போவாங்க. கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை போய் பள்ளிவாசல் நிற்கா பண்ணிவிட்டு பெண் வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு என்ன செய்வாங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அழுவாங்க, எல்லோரும் அழுவாங்க, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குங்கன்னு என்ன செய்வாங்க, அழுவாங்க. மாப்பிள்ளை கையில் பிடிச்சி கொடுத்து என் பிள்ளைய நல்லா பார்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு குரல் கேட்கும், என்ன அழுதுகிட்டே இருந்தால் எப்படிம்மா, சீக்கிரம் துவா செஞ்சு அனுப்புங்க, நேரமாகுதுல அப்படின்னு சொல்லும். அதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துக்கு போனால் அங்கேயும் இதே தான் நடக்கு, அதே குரல் தான், என்ன நேரம் ஆகிட்டு சீக்கிரம் துவா செஞ்சு அனுப்புங்க, இப்படி ஒரு குரல் கேட்குறத பார்க்க முடியுது. ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க அழுகிறதில்லை, என்ன செய்கிறாங்க, அழுதான் மேக்கப் கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுது ஒரு பிள்ளை. இன்னொரு பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், என்னம்மா விட்டு போகிறே அழுவலையான்னு கேட்டான். நான் தான் இப்போ போயிட்டு உடனே தேங்காய் சோறு தின்ட்டு வந்துடுவேனே, 2வது நைட்டு போயிட்டு காலையில் வந்துடுவேனே,
டெய்லி நைட் சாயங்காலம் போயிட்டு காலைல வீட்டுக்கு வந்துடுவேனே, நான் என்ன பிரிஞ்சா போகிறேன், அதான் வந்துடுவேனே அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணுகிட்ட கேட்டேன், என்னம்மா அழுவலையான்னு கேட்டேன். நான் காருக்குள்ளே போய் அழுவுனா எனக்கு மூக்கு ஒடி ஆரம்பிச்சிடும், மாப்பிள்ளைக்கிட்டேருந்து மூக்கை உருன்னு உறிஞ்சிட்டு இருக்க முடியுமா? ஏசி கார் வேறு, அந்த காலத்தில் ஏசி கார் கிடையாது, இப்போ ஏசி கார்லேருந்து மூக்கை உறிஞ்சிட்டே இருக்க முடியுமா? அதனால் நான் அழுக மாட்டேன், மேக்கப்லாம் கலைஞ்சிட்டுன்னு சொல்லி நினச்சிட்டாங்க. இந்த காலத்து பெண்கள்லாம் அழுறதில்லை. இப்போ பார்த்தா மாமியார் தான் அழுகுறாங்க. மாமியார் தான் நினச்சிட்டாங்க பொண்ணோட அம்மா கல்லை போல் இருக்காங்க, அழுகிறது கிடையாது. போனதுக்கப்புறம் நினச்சிட்டாங்க போயிடறாங்க. மாப்பிள்ளை அம்மா தான் நினச்சிட்டாங்க, அழுகிறாங்க. அப்பா என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கம்மா, நல்லா இருப்பம்மா, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, என்னை நல்லா பார்த்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ தீர்ப்பு வழங்கணும். ஸோ நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், பேசின நிச்சயம் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால் சீக்கிரம் தீர்ப்பை வழங்குறேன். ஸோ தீர்ப்பு வந்து என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன தீர்ப்பு கொடுக்கலாம், ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் தீர்ப்பு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறைய தெருக்கள் அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வயசாகி முடியாமல் இருக்காங்க. ஸோ முடியாமல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் அவங்களோட குமுறலை நான் வந்து நினச்சிருக்கேன், நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க வீட்டில் வந்து அவங்களோட குமுறலை சொல்லுவாங்க. நம்ம சேர் போடுமா, அவங்களோட குமுறலை சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வயசானவங்க முடியாமல் அவங்க என்ன செய்வாங்க, கீழே பாத்ரூமில் வலிக்கி கொண்டோ இல்லை ஏதோ ஒரு அடிபட்டோ அவங்க என்ன செய்வாங்க, கீழே அங்கே வீட்டில் படுக்கையாக இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மருமக மாதிரி தான் இப்போ என்ன செய்கிறாங்க, தூக்கி போட்டு பார்க்குறாங்க. இன்றைக்கி பெற்ற பிள்ளைங்க கூட சில வீட்டில் பார்க்காங்க, ஆனால் நிறைய வீட்டில் மருமக்க மாதிரி தான் பார்க்காங்க. மருமக்க மாதிரி என்ன செய்கிறாங்க, அது சில பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அவங்களோட பெற்ற பிள்ளைங்க வராங்க, வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு போயிடறாங்க. இன்னும் வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்து பேசுகிறாங்க. சில டைம் வராங்க, வந்துட்டு என்ன ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, எனக்கு வேறு வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. அப்போ மருமக்க மாதிரி தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, பிள்ளைங்களை அந்த மாமியாரை போட்டு பார்க்காங்க. மாமியாரை போட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலோட பார்க்காங்க. அவங்க துவா செய்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு நிலைமை, எங்கள் மாமிக்கு இப்படி ஆகிட்டு நான் எங்கள் மாமியை கஷ்டப்பட்டு நான் பார்க்கேன், நாளைக்கு எனக்கு இதே மாதிரி நிலைமையை கொடுத்துடாத, என் பிள்ளைங்களுக்கு என் மருமகளுக்கு கஷ்டத்தை கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. சார் வாங்க, நம்ம சேர் கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால இன்றைக்கி வந்து அப்படி பார்க்க முடியுது. பிள்ளைங்க இன்றைக்கி என்ன செய்கிறது இல்லை, பார்க்குறது இல்லை, மருமக்க மாதிரி தான் பார்க்காங்க. ஆனால் மாமியார் சின்ன வயசில் என்ன செய்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை பையனை தூக்கி பார்க்குறத விட பொம்பளை பிள்ளையில தான் நினச்சிறாங்க, நல்லா தூக்கி போட்டு பார்க்காங்க, பொம்பளை பிள்ளையை தான் தூக்கி போட்டு பார்க்காங்க. ஆனால் வந்து கடைசியில் என்ன ஆகுது, கடைசி காலத்தில் மருமக்க மாதிரி தான் நினச்சிறாங்க, அந்த மாமியாரை தூக்கி போட்டு பார்க்காங்க. எனவே மனிதநேயம் செத்து விட்டது என்று தீர்ப்பு கூறி, என்ன யாருமே கை தட்ட மாட்டேங்க, மனிதநேயம் செத்து விட்டது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்கலாம் பார்த்தேன். ஆனால் அப்படி கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன், பேசுனா அப்படி சகர் வந்துடும், அதுக்கப்புறமும் பேசிகிட்டே இருப்பேன், லுகர் வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் திகிர் ஓடிட்டே இங்கே இருக்க வேண்டியது தான். அதனால் நினச்சி இப்போ நான் சீக்கிரம் பேசி முடிச்சிடறேன். எனவே மனிதநேயம் வந்து சாகவில்லை. எந்த ஒரு ரெட்ட உரம் இல்லாத மருமக இன்றைக்கி மாமியாரை போட்டு பார்க்குறத பார்க்க முடியுது. இந்த ஒரு பாயிண்டை சொல்லி, எனவே மனிதநேயம் செத்து போகவில்லை, மனிதநேயம் மலர்கிறது என்றும் வாழும் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை கேட்டு ரசிச்சிருக்கீங்க. எதுவுமே தயார் பண்ணல, அந்த ஸ்பூக்கில் பேசுனது தான். ஸோ எதுவும் நான் வந்து வார்த்தைகள் மாமியார் மருமகளை அங்கே இங்கே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். எதுவும் யார் மனசையும் புண்படுத்தி இருந்தாலோ எது பண்ணாலோ பொறுத்துக்கங்க இன்ஷா அல்லாஹ் என்று கூறி எனது தீர்ப்பை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி.